Assalamu alaikum. Fixed frequency oscillator 1 kHz. இது வந்து 741 ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் பேஸ் பண்ணி உள்ள சர்க்யூட். ஜெனரல் பர்பஸ் போர்டில் டாட் போர்டில் அசம்பிள் பண்ணலாம். முதலாவதாக இதுக்கு 8 பின் ஐசி பேஸ் எடுத்துக்கிறோம். இதில் இந்த ஐசியினுடைய இந்த கட்டு இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கணும், பார்த்துக்கணும். ஐசி பேஸ் மவுண்ட் பண்ணி சால்டர் பண்ணிட்டோம். இப்போ இந்த சர்க்யூட்டில் செகண்ட் பின், ஃபஸ்ட் பின் வந்து டம்மி பின்னு, செகண்ட் பின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். செகண்ட் பின்னுக்கு முதலாவது ஒரு 10K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி கிரவுண்ட் பண்ணணும். ரெண்டாவது பின்னில் நம்ம 10K ரெசிஸ்டர் இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்த சர்க்யூட் படி ரெண்டாவது பின்லேருந்து 8K2 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி பாட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து 5K 502ன்னு போட்டிருக்கோம். அந்த 2க்கு 2 0, ஸோ 5000 ஓம் 5 கிலோ ஓம் இந்த ரெசிஸ்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். 8K2 ரெசிஸ்டரை இங்கே ஜாயின் பண்ணி அப்படியே ஏற்கனவே இருக்கக்கூடிய 10K ரெசிஸ்டரோடு ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அது ரெண்டாவது பின்னுக்கு போகிறோம் இருக்கலாம். அடுத்து இந்த எண்டில் சர்க்யூட் பார்த்திங்கன்னா இந்த எண்டில் ஒரு 5K இந்த பாட் ஜாயின் பண்ணணும். இந்த 5K பாட் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். இதில் 5K பாட்டில் வந்து நமக்கு 3 லெக் இருக்கும். ஒன்று மேலே டாப், ஒன்று இது ஒன்று. இந்த டாப் வந்து சென்டர் டாப்னு சொல்லுவோம். இந்த எண்டை நம்ம 8K2 இந்த ரெசிஸ்டரை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த டாப்பையும் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த டாப்பையும் இந்த எண்டையும் இதை ரெண்டையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணி அதோட இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், இந்த டாப்பையும் இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி IN4148 2 டயோடு இதில் வந்து இந்த மாதிரி ஃபார்வர்டாகவும் ரிவர்ஸாகவும் கனெக்ட் பண்ணி இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். 2 டயோடும் இங்கே ஒன்றா ஜாயின் பண்ணி அதை கொண்டு வந்து இந்த பாட்டினுடைய இந்த எண்டு இந்த டாப் அது ரெண்டுலேயும் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த 2 டயோடையும் ஜாயின் பண்ணி இதுக்கும் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த டயோனுடைய அடுத்த எண்டு ரெண்டையும் ஒன்றா டைப் பண்ணி சர்க்யூட்டில் பாருங்கள், ரெண்டையும் ஒன்றா டைப் பண்ணி 6th பின் 6வது பின்னில் தரணும். பாருங்கள், இது ரெண்டையும் ஒன்றா டைப் பண்ணி எடுத்துகிட்டு போய் இது வந்து 6வது பின், இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது 5, இது 6, 6வது பின்னில் கொண்டு போய் அந்த 2 டயோடு கொடுத்துட்டோம். அடுத்து இந்த அவுட்புட் இதே 6வது பின்லேருந்து 0.1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டி எடுத்து இது தான் அவுட்புட்டாக எடுக்கணும். இது வந்து கெயின் கண்ட்ரோல். இந்த கெயின் கண்ட்ரோல் நம்ம கூட்டும்போது இங்கே வந்து நம்ம அவுட்புட் வந்து அதிகமாக குறைய எடுத்துக்கலாம். இப்போ இந்த 0.1 எடுத்து அவுட்புட் கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து 0.1 மைக்ரோஃபாரட், இதில் 104ன்னு போட்டிருக்கும். இதுதான் 0.1, இதுதான் அவுட்புட் கெப்பாசிட்டர். இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அவுட்புட் கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டரை இந்த 6வது பின்னில் கனெக்ட் பண்ணி அடுத்த எண்டை இங்கே வச்சுக்கிட்டோம். இதில் தான் நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். இந்த தேர்டு பின்லேருந்து 5K6 போட்டு ரெஜிஸ்டர் கிரவுண்ட் பண்ணணும். தேர்டு பின்னை யூஸ் பண்ணணும்னா இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டு இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தேர்ட் பின்லேருந்து ஒரு ஜம்பர் எடுத்து வச்சு அதுலேருந்து ஒரு 5K6 ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே இதோட சேர்த்து கிரவுண்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா 5K6க்கு அடுத்து இங்கே 0.022 இந்த 0.022 அப்படிங்கிற இந்த கெப்பாசிட்டர் இது 223 அப்படின்னு மேலே பிரிண்ட் ஆகிருக்கும். இது வந்து 22 கிலோ பிகோஃபாரட். அதை அப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா 0.022 மைக்ரோஃபாரட். இப்போ இந்த கெப்பாசிட்டரை இந்த 5K6 ரெசிஸ்டருக்கு பேரலாக இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி இந்த பக்கம் கிரவுண்டு, இந்த பக்கம் வந்து 3வது பின்னுக்கு போகணும். இப்போ அதை வந்து சால்டர் பண்ணிடுறோம். சால்டர் பண்ணிட்டோம். இந்த பக்கத்தில் இந்த 3வது பின்னுக்கு ஒரு லெக்கும், இல்லை இந்த கிரவுண்டுக்கு இதோட ஒரு லெக்கும் இதில் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து சர்க்யூட் படி பார்த்தோம்னாக்கா இந்த 0.047 473 அப்படின்னு போட்டிருக்கும். 47 kpf, இது வந்து 0.047. இப்போ இந்த கெப்பாசிட்டரை இதே 3வது பின்லேருந்து ஜாயின் பண்ணி ஒரு 3K9 ஓம் ரெசிஸ்டர் மூலமாக 6வது பின்னுக்கு கொண்டு போகணும். இந்த கெப்பாசிட்டர்லேருந்து 3K9 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து அந்த 6வது பின்னோட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த சர்க்யூட் படி இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த 7வது பின்னுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கணும், 4வது பின்னுக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுக்கணும். இப்போ இந்த 100 ஓம் ஒரு ஜெனர் 15 வோல்ட் ஜெனர் டயோடு ஒரு 47 mmFD கெப்பாசிட்டர்
இந்த சர்க்யூட் இப்போ இது வந்து ப்ளஸ் நம்ம வோல்ட்டு உள்ளே கொடுக்குறது, இது வந்து டிசி வோல்ட்டு உள்ளே கொடுப்போம். இங்கே வந்து 15 வோல்ட்டுக்கு மேலே 15 வோல்ட் 16 வோல்ட் 17 18 வோல்ட் வரைக்கும் இதில் கொடுக்கலாம். இது 100 ஓம் வழியாக வந்து இங்கே 15 வோல்ட் ஜெனரேட்டர் ரெகுலேட் ஆகி இங்கே 7வது பின்னுக்கு வரும். அதே மாதிரி இதனுடைய நெகட்டிவ், இது வந்து டியூவல் சப்ளையில் ஒர்க் பண்ணோம். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இங்கே வந்து நாம் கிரவுண்ட் பண்ணிடுவோம். இந்த கிரவுண்டு தான் இதெல்லாம் கிரவுண்டும். ஸோ பாசிட்டிவ் 15 வோல்ட்டு, நெகட்டிவ் 15 வோல்ட்டு கிரவுண்டு. இப்போ இந்த பவர் சப்ளை அசம்பிள் பண்ணணும். 100 ஓம் ரெசிஸ்டருக்கு அப்புறம் இந்த ஜெனரல் டயோடு. இந்த ஜெனரல் டயோடு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பிளாக் பேண்டு வந்து பாசிட்டிவ்க்கு மேலே வரணும். இது வந்து இந்த பக்கம் வர்றது கிரவுண்டு. ஸோ இப்போது 100 ஓம் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி அதிலிருந்து ஒரு ஜெனரல் டயோடு எடுத்து இங்கே வச்சுருக்கோம். இந்த ஜெனரல் டயோனுடைய அடுத்த எண்டு வந்து கிரவுண்ட் ஆகணும். இந்த ஜெனரல் டயோனுடைய அடுத்த எண்டும் இந்த 47 மைக்ரோ ஃபாரட் இது ரெண்டும் கிரவுண்ட் ஆகணும். அதுக்கு நம்ம வந்து இந்த ப்ரொவிஷன் இங்கே எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து 47 மைக்ரோ ஃபாரட் கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இப்போ இதே மாதிரி நெகட்டிவ்க்கு இங்கே வந்து நெகட்டிவ்க்கு 100 ஓம் ஜெனரல் டயோடு. இந்த ஜெனரல் டயோடை வந்து அங்கே மாதிரி இல்லாமல் அதை மாற்றி பண்ணணும், ஏன்னா அது நெகட்டிவ் லைன். அடுத்து 47 மைக்ரோ ஃபாரட் இதுலேயும் இந்த பொலாரிட்டி மாற்றி போடணும். இப்போ இங்கே இது பாசிட்டிவ் வரதுனால இந்த கெப்பாசிட்டர் பாசிட்டிவ் இந்த பக்கமும் நெகட்டிவ் இங்கே போட்டிருப்போம். இங்கே நெகட்டிவ் வரதுனால கெப்பாசிட்டர் நெகட்டிவ் மேலேயும் பாசிட்டிவ் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்போம். இது கவனமாக இருக்கணும். இந்த டியூவல் சப்ளையில் இது ரொம்ப கவனமாக இருக்கணும். நெகட்டிவ் வோல்டேஜுக்கு 100 ஓம் ரெசிஸ்டருக்கு அப்புறம் இந்த ஜெனரல் டயோடு. இந்த ஜெனரல் டயோடை நம்ம இது மாதிரி போடாமல் இந்த பிளாக் பேண்டை வந்து மாற்றி அந்த பக்கம் போட்டிருக்கோம். பிளாக் பேண்டு கிரவுண்ட் ஆகும். இங்கே வந்து பிளாக் தான் வந்து பாசிட்டிவ். இப்போ இங்கே அப்படி இல்லை, அந்த மாதிரி மாற்றிட்டு இங்கே கெப்பாசிட்டரும் மாற்றி போட்டிருக்கோம். போட்டு இதெல்லாம் சர்க்யூட் எல்லாம் அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து நாம் டியூவல் சப்ளையோட நெகட்டிவ் சப்ளை கொடுக்கணும். இந்த இடத்துல உள்ளது இது வந்து 7th பின்னுக்கு போகிறது, இது டியூவல் சப்ளையோடைய பாசிட்டிவ் கொடுக்கணும். இந்த கம்பி வந்து கிரவுண்டு, இந்த ரெண்டுக்கும் காமன் கிரவுண்டு. இப்போ இந்த கிரவுண்டு இங்கே உள்ள இந்த 2nd பின் 3rd பின்னுக்கு இங்கே பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கிரவுண்டோட இது ஜாயின் பண்ணணும். இங்கேருந்து நம்ம ஒரு ஜம்பர் ஒயர் எடுத்து இதோட ஜாயின் பண்ணிட்டோம்னா கிரவுண்டு கம்ப்ளீட் ஆயிரும். கிரவுண்ட் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம 741 ஐசி இன்சர்ட் பண்ணி இப்போ சப்ளை கொடுத்துடலாம். இப்போ இந்த சப்ளை கொடுக்குறதுக்கு இந்த இடத்துல இந்த ப்ளஸ் மைனஸ் கிரவுண்டு, ஏன்னா இது டியூவல் சப்ளை, இதை வந்து இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ப்ளஸ் கொடுக்குற இடம், இது மைனஸு, இது வந்து கிரவுண்டு, இது வந்து கிரவுண்டு. இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதை வந்து அப்படியே ஆன் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து நம்ம அவுட்புட்டுக்கு 0.1 கெப்பாசிட்டி எடுத்து இங்கே வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், கெயின் கண்ட்ரோலுக்காக. இதற்கான பவர் சப்ளை வந்து டியூவல் பவர் சப்ளை தரணும். அது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரில் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டியூவல் பவர் சப்ளை அப்படியே இதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ இதை நம்ம ஏசி ஆன் பண்ணி டியூவல் சப்ளை செக் பண்ணிடலாம். முதல்ல கிரவுண்டு இது பாசிட்டிவ் 15.8 இருக்குது. அப்படியே மாற்றினோம்னா இந்த பக்கம் நெகட்டிவ் 15.9 இருக்குது. இதை வச்சு பார்த்தோம்னா இது வந்து ப்ளஸ்ஸு, அப்படி இங்கே பார்த்தா இது -15, இது +15. இப்போ இந்த +15 -15 கிரவுண்டு, இதை இந்த சர்க்யூட்டுக்கு நம்ம கொடுத்தோம்னா இது ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி ரிப்பன் ஒயர் எடுத்துக்கிறோம். இதில் இந்த ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், இந்த க்ரீனை வந்து நெகட்டிவாகவும் இந்த ஆரஞ்சு வந்து ப்ளஸ்ஸாகவும் இதை கிரவுண்டாகவும் இதில் வந்து சால்டர் பண்ணிடுறோம். ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த கெப்பாசிட்டர் பாசிட்டிவ், இதுலேருந்து பாசிட்டிவ், இந்த கெப்பாசிட்டர் நெகட்டிவ், இதுலேருந்து நெகட்டிவ், இந்த பாடி கிரவுண்டு எடுத்துட்டோம். இப்போ இதை அப்படி இந்த சர்க்யூட்டில் சால்டர் பண்ணிடுவோம். இங்கே ப்ளஸில் ப்ளஸ்ஸு சால்டர் பண்ணிட்டோம், இங்கே மைனஸில் இந்த மைனஸ் சால்டர் பண்ணிட்டோம், நடுவில் உள்ளது கிரவுண்ட் பண்ணிட்டோம். இது கெயின் கண்ட்ரோலு. இந்த கெயின் கண்ட்ரோலில் இந்த நெகட்டிவும் சென்ட்ரல் டாப்பில் வந்து இது பாசிட்டிவும், இதை வந்து எடுத்து நம்ம ஸ்கோப்பில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்கோப்பினுடைய இன்புட் இது. ஐசி மவுண்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணி செக் பண்ண வேண்டியதான். அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் ஸ்கோப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்கோப்பில் ரீடிங் பாருங்கள். ஸோ அவுட்புட் நல்லாயிருக்கு. யூஜி ஃபிசிக்ஸ் லேபில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆடியோ ஆசிலேட்டர்
அசம்பிள் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.